16th March 11 o'clock ஆகுது. மார்க்கெட்டுக்குள்ளே ஓப்பன் ஆனதுலேருந்தே டவுன்லேயே தான் போயிட்டுருக்கு. இது வந்து 1 hour கேண்டில், 15 minutes கேண்டில் வச்சு பார்த்திங்கன்னா காலையில் ஆரம்பித்தப்போ இருந்து இப்போ வரைக்கும் டவுன்லேயே தான் இருக்குது, செல் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலாக வந்து எனக்கு 600 rupees நெகட்டிவில் இருக்கும்போது, இப்போ 500 rupees அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் இருக்கும்போது நான் இன்னொரு லாட்டும் போட்டேன், 2 குவான்டிட்டி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு லாஸ் ஆக ஒன்று வந்து நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது டவுன் போகுது அப்படின்னு தெரியும்போது ஒன்றா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து டிக்ரீஸ் பண்ணணும். நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மெத்தடை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நாளைக்கு காலையில் இங்கே இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வச்சு சொல்லும் போது கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். பட்டு ஏதோ ஒரு கூட்டு நம்பிக்கையில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகணும், ப்ராஃபிட் வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒரே ஒரு பிக் கேண்டில் இருக்குது பையில், இது மட்டும்தான் பெரிய கேண்டில். 6000 சில்லற வால்யூம் இருக்குது. அது ஒன்று மட்டும் தான் ஹோப். யாரோ பெரிய கிளைண்ட் வந்து செமையாக வாங்கியிருக்காரு. அது ஒன்று மட்டும் பெரிய கேண்டிலாக இருக்குது. மற்றது எல்லாமே ரெட் கேண்டிலாக தான் தெரியுது. பார்ப்போம். ஆனால் என்ன தான் இறங்கினாலும் இப்போ லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போய்ட்டுருக்கனால திரும்ப வந்து மார்க்கெட் மேலே ஏறது தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா கோல்டும் சில்வரும் தான் மேலே ஏறும், கமாடிட்டி தான் மேலே ஏறும். ஐடி ஸ்டாக்கு எல்லாம் நிஃப்டி எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ அந்த ஹோப்பில் தான் இருக்கேன். பார்ப்போம்.